வணக்கம் நண்பர்களே. இன்றைக்குள்ள கண்டனா இந்தியா இஸ் ட்ரூலி ரூல்டு பை த பீப்புள். ஓகேவா? என்னென்னா இந்தியா உண்மையிலே பீப்புள் தான் ரூல் பண்ணுறாங்களா, அல்லது அதையும் தாண்டி நிறைய பவர்ஸ் இருக்கா, அல்லது பீப்புளை கம்ப்ரெஸ் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ஆள் மறைஞ்சிருக்காங்களா, அதை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்கலாம் நண்பர்களே. என்னென்னா ஜனநாயகம்னா படம் இல்லை, ஜனநாயகம்னா டெமோக்ரஸி. ஓகேவா? இந்தியா டெமோக்ரஸி கண்ட்ரின்னு பை தி புக் அண்ட் லாவில் இருக்குது. பட் ஆனால் அது என்னங்கிறத இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ரியாலிட்டியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா நண்பர்களே? 5 வருஷத்துக்கு ஒருக்க தான் ஓட்டு விழுது. 5 வருஷத்துக்கு ஒருக்க தான் நீங்கள் என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியுது. 5ஆவது வருஷத்துல தான் தெரியும். சிம்பிளாக சொல்லணும்னா, நான் இதை கூகுள்லேயும் ப்ளஸ் என்ன சென்செக்ஸுங்கன்னு எடுத்து வச்சேன். அதில் என்ன போட்டிருக்குன்னா, 4 வருஷம் அவங்க எடுத்துக்கிறாங்க, 1 வருஷத்துக்காண்டி உங்களுக்காண்டி ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் போட்டிருக்கு. அதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா நண்பர்களே? அப்புறம் ஆஃப்டர் ஜீரோ கண்ட்ரோல், நீங்கள் 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஓட்டு போட்டதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பவர்ஸ் எல்லாம் போயிடுது. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்களோ அவருக்கு போயிடுது. அவர் பண்ணுறது தான் ஒரு சட்டம், அவர் சொல்கிறது தான் ரூல். அதுதான் இப்போது நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்கள்ட்ட ஜீரோ கண்ட்ரோல் வந்துடுது. ஏன்னா உங்கள்கிட்ட இருந்த எல்லா பவருமே நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்களோ அவருக்கு போயிடுது. ஸோ லிட்டரலி உங்கள்கிட்ட பவர் கிடையாது. பட் ஆனால் டெமோக்ரஸினா உங்கள்கிட்ட தான் பவர் இருக்குது அப்படிங்கிறது தான். அது உங்கள்கிட்ட தான் பவர் இருக்குங்கிறது லாவில் மட்டும்தான் இருக்குது, ரியாலிட்டியில் இல்லை. அதான் சொல்ல வரேன் நண்பர்களே. அப்புறம் என்ன டார்க் ட்ரூத் என்னென்னா, ஓட்டிங் கிவ்ஸ் லெகன்டிவிட்டி. அதாவது லெகன்டிவிட்டினா பப்ளிக் அப்ரூவல். நீங்கள் அப்ரூவ் மட்டும் தான் கொடுக்குறீங்க. பட் ஆனால் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறது, சூப்பர்வைசி எடுத்துக்கிறது எல்லாமே மேலே இருக்கவங்க. நீங்கள் ஓட்டு போட்டீங்க, யாருக்கு ஓட்டு போட்டிங்களோ அவங்க தான் எடுத்துக்கிறாங்க. ஓகே நண்பர்களே? அடுத்து பப்ளிக் பவர்னு சொல்லலாம், அல்லது பொலிட்டிக்கல் பவர்னு சொல்லலாம். அது என்னென்னா பிஎம் ப்ளஸ் ரூலிங் பார்ட்டினா உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு ஆள் மக்களாட்சியில் ஒரு ஆள் இருக்காங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்டில் எதிர்கட்சின்னு ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டா தான் அடுத்த 4 வருஷத்துக்கு மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, இவன் இதெல்லாம் பண்ணியிருக்கான், ஓகே இவன் இதெல்லாம் பண்ணலை, இவன் கொடுத்ததை காப்பாற்றிருக்கான் அப்படின்னு ஒரு அப்போசிஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னா, அவங்க 2 பேர் இருக்காங்க, ஓகே ரெண்டு பார்ட்டி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் தாண்டி. ஆனால் அதுக்கான சொல்யூஷன் கிடச்சான்னு கேட்டால் 4 இயர்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கான்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இன்னும் கிடைக்கலன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் மோஸ்ட் எப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் பண்ணுறான்னா அதில் நல்ல விஷயத்தையும் தாண்டி இருக்கிற கெட்ட விஷயத்தை எடுத்து ஆப்போசிட் பார்ட்டி பேசுவாங்க. அதுதான் லான்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? அதை கிளியர் பண்ணணும். ஓகே, அவங்க அப்போசிஷன் பண்ணுறதை தாண்டி அவங்க கிளியர் பண்ணுங்கிற தாட்ஸ் இப்போ வரைக்கும் வரலை. ஏன்னா இதை பண்ணு அப்படின்னு சொல்லாமல் இதை இவன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறது தான் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அதை தான் நான் இப்போ சொல்ல வரேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி இதுக்கு ஒரு கிங் மேக்கர்னு ஒரு ஆள் இருப்பார். நீங்கள் பீப்புளாக இவரா பிஎம்மா சிஎம்மான்னு மணி பணம் இருந்தால் தான் ஏதாவது பண்ண முடியும். பணம் இப்போ எப்படி சொல்கிறதுனா, பணம் இருந்தால் தான் கேம்பெயின் பண்ண முடியும். நீங்கள் சொல்கிற எது பண்ணணும்னாலுமே, இப்போ கேம்பெயின்னா மாநாடு நடத்தணும்னா கண்டிப்பாக காசு வேணும். நீங்கள் எது ப்ளேஸ் பண்ணணும், ஓகே நான் ஒரு ரேங்க்கு மேலே வரணும், ஓகே நான் பண்ணுறது தெரியணும், இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா பணம் வேணும். இதெல்லாமே நடத்துறதுக்கு கண்டிப்பாக பணம் வேணும். ஸோ பொலிட்டிக்கலில் நல்லா ரோல் பண்ணுறது கண்டிப்பாக ஆப்வியஸாக பணம் தான். ஸோ பணம் இருந்தால் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டீங்க. நெக்ஸ்ட்டு மீடியா. ஓகே, மீடியா நினச்சா நீங்கள் கோபமாக இருக்கணுமா, சந்தோஷமாக இருக்கணுமா, கவலைப்படணுமா அப்படிங்கிறத அவங்க காட்டுறத நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் நின்று பார்க்கல. அது இதில் ஒரு கோட் சொல்லலாம், கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், திரு விசப்பதே மெய். அதை நான் இதில் சொல்லிக்கிற விரும்புகிறேன். ஸோ மீடியா காட்டுறதா நீங்கள் பார்க்குறீங்க. நான் மீடியா தப்புன்னு சொல்ல, ரைட்டுன்னு சொல்ல, இருக்கிறத சொல்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே. அதுக்கப்புறம் இருக்கிறது வழக்கம் போல் மக்களாட்சியில் பண்ணுற தப்பை ஆப்போசிட் பார்ட்டி சொல்கிறது, ஓகே இவங்க இதெல்லாம் பண்ணாங்களான்னு கேட்டு அதை மாற்றி போகிறது. அது 4 வருஷம் முடிஞ்சிடும். 5ஆவது வருஷம் நீங்கள் ஓட்டு போட்டதுக்கப்புறம் நடக்க டொனேஷன்ஸ். நோ டொனேஷன் நோ கேம்பெயின் நோ பவர். டொனேஷன் இருந்தால் தான் கேம்பெயின் நடத்த முடியும். கேம்பெயின் நடத்தினா தான் பவர் கிடைக்கும். பவர் கிடைச்சா தான் அவங்க நினச்சதை பண்ண முடியும். அப்போனா தான் அவங்க வளர முடியும். அதை பார்த்துக்கிட்டே இருக்க மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். அவ்வளோதான் நண்பர்களே. அப்புறம் இன்விசிபிள். இதெல்லாமே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது. இன்விசிபிளாக நடக்கிறது என்னென்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ப்ளஸ் லாயர்ஸ் ப்ளஸ் ஜட்ஜஸ் இருக்கலாம். எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு ஓட்டர்ஸ், அதாவது 5ஆவது வருஷம் வருதுன்னா உங்களுக்கு வர வேண்டிய அப்ரூவல்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஜாப்ஸ், வாட் எவர், அது கொஞ்சம் டிலேலேயே இருக்கும். அல்லது சீக்கிரமாக வந்துடும். நீங்கள் கேட்குறது எல்லாமே ஈஸியாக தள்ளுபடியாகவும், உங்களோட இது இருக்கிறதெல்லாம் தள்ளுபடியாகவும், நிறைய புது திட்டங்கள் வரும். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு, ஒரு வவுச்சர், ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு கிஃப்ட்டு, ஒரு வவுச்சர், வாட் எவர், உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் மணிக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 4 வருஷம் கஷ்டப்பட போகிறீங்க, அதுக்காண்டி உங்களுக்கு இது கொஞ்சம் தரோம் அப்படின்னு இருக்குது. இதில் கூகுளில் இருக்குது நண்பர்களே, சென்செக்ஸில் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம்
மீடியா கண்ட்ரோல் வழக்கம் போல தான். மீடியா கண்ட்ரோல் அவங்க காட்டுறத தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதை தாண்டி இல்லை நோ 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 அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது ஏன்னா அவங்க காட்டுறதா நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க எதை காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதான் திருப்பி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ மீடியா கண்ட்ரோல் வந்து இதில் பெரிய கேம் ப்ளே பண்ணுது. அடுத்து இதெல்லாம் தாண்டி இருக்கிறது மதம், ஜாதி, அப்புறம் உங்களோட ஐடென்டிட்டி. இவன் இந்த ஜாதி, இவன் இந்த மதம், அதுக்கடுத்து இவன் இதான், இவன் சவுத்து தான் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற டீம் தான். நீங்கள் தமிழ்நாடு விட்டு நார்த்து போனீங்கன்னா இவன் வந்து தமிழன்னு சொல்லுவாங்க. ஒரே டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா இவன் வந்து இந்த கேஸ்ட் அப்படிம்பாங்க. நீங்கள் இந்தியாவை விட்டு வெளியே போனீங்கன்னா அவன் வந்து இந்தியன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பிரிவு வந்து நம்ம யாருன்னு காட்டுறதுக்காண்டி இல்லாமல் அதையும் அது வந்து ஒரு பெரிய வார்த்தை. அது எனக்கு சொல்ல தெரில. ஸோ நான் வந்து அதை வந்து அதோட முடிச்சுக்கிறேன். பட் ஆனால் அவங்க இதை வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. ஏன்னா இவன் இதுன்னு பிரித்தா அவன் ரூல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அவன் ஓட்டு கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், அவங்களை நடத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும், அவங்கள ஈஸியாக அடிமையாக்க ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே பாலிடிக்ஸ்கில் வருதுன்னு கூகுளில் போட்டிருக்கு. ப்ளஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்தியாவில் மட்டும் இல்லை. இந்தியாவில் மட்டும் இது நடக்கவே இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் இது நடக்கவே இல்லை. டார்க் ட்ரூத் என்னென்னா இதை இப்படி பிரிஞ்சிருந்தால் தான் அவங்களுக்கு ரூல் பண்ண ஈஸியாக இருக்கும். நீ இதாண்டா, நீ இப்படி தாண்டா அப்படின்னு சொன்னால் அவன் நீ என்னடா என்னை எப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி பிரித்து அவனுக்கு ஓட்டு போடுவாங்க. ஓட்டஸ் வாட் எவர் இட் மேபி. பட் ஆனால் இது இந்த 3 ஃபேக்டர் வேணும். ஜாதி, மதம் இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டு. செகண்டு பணம், 3வது ஐஏஎஸ் IPS பவர்ஸ், 4வது மீடியா. இது எல்லாமே இருந்தால் கேம்பெயின்லேருந்து ஓட்டர்லேருந்து அவன் மேலே போய் உட்கார பவர் வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்குது. இடையில இருக்க டிஸ்ட்ராக்ஷன்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக வரும் போகும். அதை நீங்கள் ரீல்ஸ் மணிக்கு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அண்ட் இதில் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். இல்லை நான் தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை நீ தப்புடான்னு சொன்னாலும் ப்ளீஸ் கன்வே டு மீ இன் அ மெசேஜ் கமெண்ட் வாட் எவர் இட் மே பி. அண்ட் தேங்க்யூ நண்பர்களே.